இந்த தேசத்துல நியாயம் எங்கேயாவது ஓரத்துல கால் இன்ச்சு பாக்கி இருந்தாகணும். அதை தோண்டி எடுக்கிறேன். அவரு எங்க மொழியில வேணா நடிச்சிருந்துருக்கலாம். நம்ம மொழியில இப்படி ஒரு கலைஞன் இருந்து இவ்வளவு காலம் நடிச்சு தன்னை படங்களை கொடுத்ததுல வந்து இல்லை. அதெல்லாம் நீங்க வேணா போட்டு ஒரு தடவை பாட்ஷா படத்தை போட்டு பாருங்க, அதுல நடந்து வருவார் பாருங்க. ரெண்டாவது, அப்படி ஒரு கலைஞரை நீங்க பாக்குறது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். எங்க அண்ணன் கமல் எப்படி நடனம் ஆடுவாருன்னு தெரியும், இவர் எப்படி ஆடுவாரு. ஆனா அவருக்கு இணையா இந்த நடனம் ஆடி நீங்க மன்னன் படத்துல ஒரே ஒரு ரிதம் வரும் பாத்தீங்க, ஒரு பீட்டு, குஷ்பு கூட ஊட்டியில எடுத்துப்பாங்க வாசி, அதுக்கு எப்படி ஆடிப்பார் பத்தியில. அவருக்கு ஒரு குறை இருந்தது, தமிழ் உச்சரிப்பு முதல்ல தொடக்கத்துல வரல. அதையே தனக்கு எப்படி சொல்றது, அதையே தன்னுடைய தனித்துவமா மாத்திர ஆற்றல் அவருக்கு இருந்துச்சு. அவருடைய அந்த வேகம் இருக்கு பாத்தீங்களா திரையில. நீங்க இடத்துல குடிச்ச போட்ட உடனே நான் பயந்துகிட்டு போலீஸ்கிட்டயும் மந்திரிக்கிட்டயும் போய் கெஞ்சி நிப்பேன்னு நினைச்சீங்களா? இந்த அண்ணாமலை பாணிய தனி, நமக்கு நியாயத்துக்கு நியாயம், பதிலுக்கு பதில், அடி உதை. மேடைக்கு மேடை காந்தி, காமராஜ், அண்ணா, எம்ஜிஆர் பத்தி பேசுறீங்க. வருஷம் குதிரை ஒரு சிலர் மாலை போடுறீங்க. அந்த மாலை போடுற ஒரு நிமிஷம் ஆகுது அவங்க சொன்ன கருத்துக்களை பத்தி யோசிச்சு பண்ணி பாத்துக்கீங்களா? தேர்தல் வரும்போது மட்டும் கையெழுத்துக்கு ஓட்ட கேட்கறீங்க, ஜெயிச்சுட்டா ஓய்த்து அடிக்கிறீங்க. நம்ம என்ன பாவம் செஞ்சிருக்கோயா? அதான் ஜென்மம் எடுத்திருக்கோம். நம்ம எல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்க. நமக்கு உதவி செய்யலனாலும் உபதவி செய்யாதீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, 1000 தொழில் இருக்கு. அதுக்கு இந்த புனிதமான அரசியலை பயன்படுத்தாதீங்க.